மக்களே, நம்ம இப்போ எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் ஒரு 7 உதவியாளர், அலுவலக உதவியாளர் ஜாப்புக்கான வேக்கன்சி தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து நம்ம தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து இருக்கிற வேக்கன்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊர்தி ஓட்டுநருக்கு கிட்டத்தட்ட 2 வேக்கன்சி இருந்தது. அத பத்தி பார்த்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலக உதவியாளர் காலி பணியிட அறிக்கை மற்றும் விண்ணப்ப படிவம் இது எல்லாமே இதிலேயே இருக்கு. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த ஜாப் எல்லாமே நீங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க. ஏன்னா, இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்காக நம்ம தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து ரெக்யர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அலுவலக உதவியாளர் நிலையில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு காலி பணியிடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 வேக்கன்சி இருக்குது அலுவலக உதவியாளருக்கு. இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,700லேருந்து கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. என்ற ஊதிய அட்டவணையில் அரசு நிர்ணயம் செய்த இதர படிகளுடன் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 32க்குள்ள ஆதி திராவிடருக்கு மட்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 18லேருந்து 37 வயசு வரைக்கும் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும், 50லேருந்து இதுவே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 55 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே 1/7/2025 அன்று 18 வயசு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். சரிங்களா? இந்த கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரத்தை இயக்க தெரிந்திருக்க வேண்டும். இது நார்மலான ஒரு இதுதாங்க. இது தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு அந்த வேக்கன்சிஸில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. விண்ணப்ப படிவம் மாதிரி விண்ணப்ப படிவம் tnsec.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்ப காலம்னு பார்க்கும்போது 18/12/2025 முதல் 2/1/2026 மாலை 5 மணி வரைக்கும். இதுவும் அதே மாதிரி டைமிங் தாங்க. வர 2/1/2026க்குள்ளே நீங்கள் வந்து அமுச்சு விடணும். சேம் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அது மாதிரி வெப்சைட்டில் சொன்னேன் இல்லைங்களா, அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அமுச்சு விடலாம். சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை 30 ஒட்டி நீங்கள் பேப்பர் ஸ்டாம்ப் கவரோடு சேர்த்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இதுதான் இதுக்கான ஃபார்முங்க. உங்கள் பேர், உங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி கல்வி தகுதி, தற்போதைய முகவரி, முஸ்லீம் ஆகிய நீங்கள் கம்யூனிட்டியில் வர்றீங்க. ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரத்தை இயக்க தெரியுமா? ஆம், இல்லை. நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த ஜாபுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வேக்கன்சிக்கு இது பண்ணுவாங்க. தெரியல அப்படின்னாக்கா உங்களை கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் நிறையவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.